السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا وتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய விரிவுரை மஜ்லிஸிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எவ்வாறு அவனுடைய கலாம் ஷரீஃபினுடைய உன்னதமான இந்த சபைக்காக நம்மை எல்லாம் தேர்வு செய்து அழகு பார்க்கின்றானோ, அதுபோன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தேர்வு செய்து அழகு பார்த்தல் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 65, 66, 67 வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டது. அதில் 65 மற்றும் 66 விரிவுரைகளை நாம் ஓரளவிற்கு சென்ற அமர்வுகளிலே பார்த்துவிட்டாலும் இப்பொழுது அதிலே நினைவூட்டலாக ஒரு சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். அதாவது ஈலாவாசிகள் என்று சொல்லக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு சமூகத்தினர்கள் அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை கடுமையான முறையிலே தண்டனை வழங்கினான். அதாவது குரங்குகளாக பேச முடியாத, சாப்பிட முடியாத, தன்னுடைய உபாதைகளை நிறைவேற்ற முடியாத குரங்குகளாக அல்லாஹ் தஆலா அவர்களை மாற்றி 3 நாட்களில் அவர்களை இறக்கச் செய்தான் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காண்பிக்கிறார். இதிலே சொல்லக்கூடிய செய்தி, நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினுடைய ஷரியத்தை தன்னுடைய மனோ இச்சைக்கு தோதுவாக மாற்றிக்கொண்டு அதிலே விளையாட்டை ஏற்படுத்தி அல்லாஹ்வினுடைய மார்க்க சட்டத்தை கேலி கிண்டலாக தன்னுடைய மனோ இச்சைக்கு தோதுவாக விளையாட்டாக திருப்பிக் கொண்டு செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு இதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா வைக்கிறார். இரண்டாவது, சமுதாயத்திலே தவறு நடைபெறுகின்ற பொழுது அந்த தவறை தட்டி அதை சரி செய்யக்கூடிய
அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கு வலியுறுத்தி காண்பிக்கிறான். காரணம், அந்த ஈராவாசிகளில் யார் யாரெல்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்களோ, இது மாதிரிலாம் செய்யக்கூடாது, அல்லாஹு தஆலா இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான், நாம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லி தன்னையும் தற்காத்து கொண்டார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களை தவிர பாவமே செய்யாமல் நாம் உண்டு வேலை உண்டுன்னு இருந்தாங்களே அவர்களையும், அதே போன்று குற்றங்கள் செய்த அந்த மனிதர்களும் சேர்த்து அல்லாஹ் தஆலா குரங்குகளாக மாற்றினான் என்று சொல்வதன் மூலமாக சமுதாயத்தில் வெளிப்படையாக தவறு நடைபெறுகிற பொழுது அந்த தவறை கேட்காத மனிதர்களும் குற்றத்திற்கு காரணமானவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். எனவே ஒரு சமுதாயத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு ஒரு அணியினர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்தி காண்பிக்கிறார். அடுத்ததாக, எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா குரங்கு என்கின்ற குறிப்பிட்ட உயிரினத்தை தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, அல் ஹயாத்துல் ஹயவான் என்கின்ற புத்தகத்தின் மூலமாக, கிதாபின் மூலமாக விரிவுரையாளர்கள் நமக்கு உணர்த்த காண்பிக்கக்கூடியது, எவ்வளவு பெரிய உபகாரங்களை செய்தாலும் தன்னுடைய மனோ இச்சைக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியதாக, நன்றி மறக்கக்கூடியதாக, துரோகம் செய்யக்கூடிய உயிரினங்களிலே முதன்மையான உயிரினம் இந்த குரங்கு என்பது முதன்மையானதாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இவர்களை குரங்குகளாக மாற்றினார். அதாவது போதும் என்கின்ற தன்மை இல்லாத ஒரு உயிரினம் குரங்கு என்பதாக நாம் பார்க்கிறோம். அதாவது போதும் என்ற கனாஅத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். யாரிடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தை கொடுத்து, போதுமான நிஅமத்தை கொடுத்து அவர் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறாரோ அவர் பாக்கியமானவராக ஆகிவிட்டார். அல்லாஹு தஆலா அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை வசப்படுத்தி கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்கக்கூடிய பண்பு என்பது கனாஅத் என்பது. கனாஅத்னா என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கிறதை வைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக இருக்கிறது. இந்த தன்மை மாறுகின்ற பொழுது என்னவாகும்? இந்த தன்மை எப்பொழுது மாறும் அப்படின்னு சொன்னால், பேராசை அதிகமாக ஆகும் பொழுது, பார்ப்பதையெல்லாம் தான் அடைய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் வருகிற பொழுது, இந்த ஒரு முஃமினிடத்தில் இருக்கக்கூடிய கனாஅத், போதும் என்ற தன்மை இல்லாமல் போய்விடும். குரங்கு கையில் ஒரு பொருளை கொடுத்து விட்டு திரும்பவும் ஒரு உணவுப் பொருளை கொடுத்துட்டீங்க, வாங்கிக்கும். திரும்பவும் கொடுத்தா திரும்பவும் வாங்கிக்கும். அடுத்தது ஒன்று கொடுத்தா அதை எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டு திரும்பவும், இப்படி எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி கொண்டே இருக்கும். இப்படி கனாஅத்திற்கு மாற்றமான தன்மை கொண்டதாக, மனோ இச்சைக்கு முழுமையாக, அதே போன்று நன்றியை வேகமாக மறக்கக்கூடிய உயிரினமாக இந்த குரங்கு இருக்கிற காரணத்தினால் இதே பண்பு இந்த மனிதர்களிடத்திலேயும் இருந்தது. அல்லாஹு தஆலா 7 நாளில் 6 நாட்களை மீன் பிடிப்பதற்கு அனுமதியை கொடுக்கிறான். ஒரே ஒரு நாளை அல்லாஹு தஆலாவிற்காக ஒதுக்க சொல்கிறான். அல்லாஹ்விற்காக ஒதுக்க சொல்கிறான். 7 நாட்களில் 6 நாட்களை நீ உனக்கு உலகத்திற்காக வைத்துக்கொள், ஒரே ஒரு நாளை எனக்காக கொடு என்பதாக கேட்கிறான். ஆனால் இவர்கள் அந்த பேராசையின் காரணத்தினால் அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை அவர்கள் எடுத்தார்கள் என்பது மாத்திரமல்லாமல், அல்லாஹ் தஆலா தனக்கு செய்து கொண்டிருந்த அந்த நன்றியை அவர்கள் மறந்து போனார்கள் என்பதை தாண்டி, அல்லாஹ்வினுடைய ஷரியத்திலேயே தன்னுடைய புத்தியை செலவழிக்க, அதாவது துரோகம் செய்யக்கூடிய விஷயத்திலே நல்ல அறிவுள்ள உயிரினங்களில் உள்ள பட்டியலில் உள்ளது குரங்கு. நல்ல அறிவை, அந்த அறிவை எதற்காக பயன்படுத்தும்? அந்த அறிவை எதற்காக பயன்படுத்துன்னா தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்தும். தன்னுடைய சாப்பிட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மற்ற ஏதேனும் ஒரு விஷயத்திற்காகவோ மட்டும்தான் அந்த குரங்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த தன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு இருந்த காரணத்தினால் நீங்கள் இப்படி மாறி போய்விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குரங்குகளாக மாற்றினான் என்பதையும், அங்கு மாற்றப்பட்ட குரங்கு என்பது
நம்முடைய நாம் பார்க்கக்கூடிய குரங்கு இனத்தோடு சம்பந்தம் இல்லை என்பதையும் நாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த குரங்கு என்பது அல்லாஹ் தஆலா சாதாரணமான குரங்கு, நாம் இப்போ பார்க்குற குரங்கு என்பது சாதாரணமான குரங்கு. மாற்றப்பட்ட குரங்குகள் என்பது சாதாரணமான குரங்குல கிரதத்தன் ஹாசியின் அற்பமான கேவலமான குரங்கு என்பதாக சொல்கிறார். அற்பமான கேவலமான குரங்கு என்று சொல்வதன் மூலமாக குரங்கு இனத்தை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தவில்லை, குரங்கு இனத்தை அல்லாஹ் தஆலா வேறுபடுத்தி காண்பிக்கிறார். அந்த குரங்கு இல்லை, இது வேற குரங்கு. ஏன்னா இந்த குரங்குகள் இருக்கிறதே, இந்த குரங்குகளினால் சாப்பிட முடியாது, இந்த குரங்குகளினால் சாப்பிட முடியாது. மனிதர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். அந்த குரங்கு சாப்பிட முடியாது, அந்த குரங்குகளினால் பேச முடியாது, அந்த குரங்குகளினால் தன்னுடைய உபாதைகளை நிறைவேற்ற முடியாது. இப்படிப்பட்ட நிலையிலே அந்த குரங்குகள் 3 நாட்கள் இருந்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வதை புகாரி மற்றும் முஸ்லிமிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நமக்கு தேவையான மிக முக்கியமான பண்பு என்பது கனாஅத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். உலக பேராசையை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொண்டு போதும் என்கின்ற அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கிறது. இதுதான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பிற்கு உண்டான பண்பு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்மிடத்தில் தவறி போய்விட்ட பண்பும் அதுதான். திட்டமிட்டு நம்மிடத்தில் திணிக்கப்படக்கூடிய மிக மோசமான பண்பும் இந்த கனாஅத்திற்கு எதிரான பண்பு தான். அந்த போதும் என்ற மனநிலைக்கு விட்டுவிட்டு போன காரணத்தினால்தான் ஒரு மனுஷன் ஷரியத்தை விட்டு வெளியிலே செல்கிறான். இன்றைக்கி வட்டி என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது, ஹராமான தொழில் என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. என்ன காரணம்? வட்டியிலே முஸ்லீம் சமூகம் மூழ்கி இருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், வறுமையை காரணம் காட்டுவோமா அல்லது நோயை காரணம் காட்டுவோமா? என்ன காரணத்தை நம்மால் காட்ட முடியும்? வறுமையை காரணம் காட்டினால் அருமை சஹாபாக்கள் இதைவிட கடுமையான வறுமையை வாழ்ந்திருக்கிறார்கள். அருமை சஹாபாக்கள் இதைவிட கடுமையான வறுமையை வாழ்ந்திருக்கிறார்கள். இலைகளை சாப்பிட்டு விட்டு விட்டைகளை போடக்கூடிய காலத்திலேயும் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். காய்ந்த இலைகளை ஊற வச்சு அந்த இலைகளை சாப்பிட்டு விட்டு ஆடுகள் விட்டைகள் போடுவதை போன்று நாங்கள் சில காலம் விட்டைகள் போடக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சஹாபாக்கள் பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொண்டு எத்தனையோ சஹாபாக்கள் தன்னுடைய வயிறுகளிலே கற்களை கட்டினார்கள். அந்த நிலையில் யாருமே இப்போ எல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வட்டிக்கு போகிறோம். என்ன காரணம்? போதும் என்கின்ற அந்த சூழலை விட்டுவிட்டு நாம் அதிகப்படியாக உலகத்தினுடைய தேவைகளை நாம் எதிர்பார்க்கிற பொழுது அங்கே கனாஅத் என்பது முறியடிக்கப்படும். அதே காரியத்தை தான் இன்று இந்த மனிதர்கள் செய்தார்கள். போதும் என்கின்ற அந்த மனநிலையை அவர்கள் விடுகின்ற பொழுது ஷரியத்தை மீறுதல் என்கின்ற தன்மை என்பது அவர்களிடத்தில் வர ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திற்கு எதிரி கிடையாது, வியாபாரம் செய்ய சொல்கிறார். சும்மா வெறுமனே ஒரு மஸ்ஜிதிலேயே ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ போய் உட்காந்துக்கிட்டு மற்ற மதத்தில் சொல்கிற மாதிரி தியானத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கைகளை என்பது சொல்வது கிடையாது. உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய மக்களை, உன்னுடைய மனைவியை கண்ணியமான ஒரு இடத்திலே நீங்கள் விட்டு செல்லுங்கள். அவங்கள நல்ல நீங்கள் மௌத்தா போனதுக்கு பின்னாடி யாரிடத்திலையும் கையேந்தாதவர்களாக கண்ணியமான சூழலிலே நீங்கள் அவர்களை விட்டு செல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹலாலான சம்பாத்தியத்தை ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக எல்லா சஹாபாக்களும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. வாலிப ஒரு சஹாபி கோடாரியை எடுத்துக்கொண்டு பாதையில் நடந்து வருகிறார். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவர் நல்ல தடகாத்திரமாக இருக்கிறாரு, இவரும் நம்மளோட போரிடுவதற்கு வந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி குறை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இது இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி போகிறாரு பாரு, நல்லா தானே இருக்கிறார், இவரும் வரலாம்ல அப்படின்ற. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் எப்படி ஃபீ சபீலில்லாஹ் இருக்கீங்களோ அது மாதிரி அவரும் ஃபீ சபீலில்லாஹ் இருக்கிறார். இப்போ அவர் போய்விட்டு
போய்விட்டார் என்று சொன்னால் அவருடைய வீட்டை பராமரிக்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. தந்தை இல்லை, மூத்த சகோதரன் இல்லை, தன்னுடைய வீட்டிலே சிறு குழந்தைகள் இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கான உணவுகளை தயார்படுத்த வேண்டியது இருக்கிறது. எனவே அவர் கிளம்பி செல்கிறார் என்று சொன்னால் ஃபஹுவ சபீலில்லாஹ், இவரும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தான் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பிப்பதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க? வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லலை, வியாபாரம் செய்யுங்கள். அஜ்மலு ஃபி தலப், தேடுங்கள். ஆனால் தேடுறதுல அழகிய முறையை கைப்பிடியுங்கள். அழகிய முறையை கடைபிடியுங்கள். அழகான முறையில் நடந்தது. ஹராமான விஷயத்தை நீங்கள் எடுக்காதீர்கள் என்று சொல்கிறார். அப்போ சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறார், வயின் அபுத்தவு, நீங்கள் எந்த லட்சியத்தை எதிர்பார்க்குறீங்களோ, எந்த லாபத்தை எதிர்பார்க்குறீங்களோ, எந்த செல்வ நிலையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அந்த செல்வ நிலை தாமதமாக ஆனாலும் சரி என்று சொல்கிறார். ஹலாலான ஒரு விஷயத்தை நாம் தேடுகிற பொழுது கொஞ்சம் தாமதமாக ஆகதான் செய்யும். சில பேருக்கு என்னென்னா, நாம் நல்லதான் வியாபாரம் செய்கிறோம், வட்டிக்கு வரான், அவன் பார் நல்ல வீடு கட்டிட்டான், பெரிய வாகனம் வாங்கிட்டான், பெரிய இதாக ஆகிட்டான், அப்படி ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான், நம்ம இப்படியே நம்மளோட தான் வந்தான், நம்மளோட தான் படித்தான், ஆனால் அவன் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டான், வட்டிக்கு வந்துட்டனால இவ்வளோ ஆகிட்டான். ஆனால் நாம் பாரு ஹலாலான்னு சொல்லி நம்ம இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா கடைசரி இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஜ்மலு ஃபி தலபி வயின் அபுத்தகு, நீங்கள் அது மெதுவாக வந்தாலும் பொறுமையோடு காத்திருங்க. காரணம் என்னென்னா, இது நிலைச்சிருக்கும். சம்பாதிக்கக்கூடிய பொருள் உங்களை தாண்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சென்றடையும், உங்களுடைய சந்ததிகளுக்கும் போகும். ஆனால் ஹராமான உழைப்பிலே நீங்கள் வேகமாக திரட்டக்கூடிய உழைப்பு இருக்குது தெரியுமா, அந்த உழைப்பு அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துடும். ரொம்ப பெரிய வளர்ச்சி ஒரே நேரத்தில் அதை ஒரு விபத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறாங்கல்ல, குடும்பமே இல்லாமல் ஆகிடுது, மொத்த சொத்தும் திவாலாக்கப்படுது, மொத்த சொத்தும் அப்படியே போயிடும். ஒன்றுமில்லை, ஒரே சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு டூரு, ஒரு உல்லாசத்திற்காக போயிட்டு வருவோம் என்பதால் குடும்பத்தோடு போகிறாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் கூட மிச்சமாகலையே, திரட்டிய காசுகள் எல்லாம் என்ன ஆகிருச்சு? ரிபா, வட்டியோடு தொடர்பு கொண்டவர்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பது என்னுடைய கடமை என்று சொல்கிறான். அதை அழிப்பேன், அதை எப்படி அழிக்கணுன்றது எனக்கு தெரியுன்றான். ஆனால் இன்னொரு இடத்த பாருங்கள், சூரத்துல் கஹ்ஃப்ல பாருங்கள், கடல் கடந்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் போகிறாங்க ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் ஒரு சுவர் வந்து சாஞ்சிருக்கு, இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமை அந்த செவத்தை நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக நேராக பிடிச்சி வச்சுக்கிங்க, நல்லா நேராக பிடிச்சி வச்சுக்கிங்க, நான் வந்து கீழே அந்த பராமரிப்பு வேலைகள் எல்லாம் பார்த்துடுறேன் என்பதாக சொல்லி அங்கே பராமரிப்பு வேலைகளை செய்கிறாங்க. இப்போ செஞ்சு முடிச்சுட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் போகிறாங்க. எங்கிருந்தோ கடல் கடந்து வந்து இந்த ஊரிலே அந்த சுவரை நல்லா நிற்க வச்சுட்டு போவதற்கான காரணம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் தெரியல, அவங்களும் கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வஅம்மல் ஜிதாரு லி குலாமைனி யதீமைன், அந்த சுவர் இருக்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய யத்தீமான 2 குழந்தைகளுக்கும் இருக்குது. வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, அந்த சுவத்துக்கு கீழே ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த சுவர் கீழே விழுந்துருச்சுன்னா, இப்போ சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, சுவர் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த புதையல் என்ன செஞ்சிடும்? வெளியில் தெரிஞ்சிடும். அப்போ அந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்க? அந்த சின்ன பசங்களை ஏமாற்றிட்டு அந்த புதையலை எடுத்துடுவாங்க. அப்படி நடந்துடக்கூடாது. அந்த புதையல் யார் இடத்துல போகணும்? அந்த பிள்ளைகள் இடத்துல போகணும் என்பதற்காக நான் இந்த ஏற்பாடு அல்லாஹ் தஆலா செய்கிறான். எங்கிருந்தோ 2 நபிமார்களை அல்லாஹ் தஆலா வர வைத்து, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்
யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 சீதேவிகளை அல்லாஹ் தஆலா வர வைத்து, கடல் கடந்து வர வைத்து, அவர்கள் ஒருவர் சுவரை பிடித்திருக்க இன்னொருவர் அதை சரி செய்ய அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்கிறார். இப்போ இவர் பெருசாகுவாங்க, 2 பேர் பெரிய ஆளாகி அதை என்ன செய்வாங்க, அந்த சுவரை பழசாயிருச்சுன்னு சொல்லி உடைப்பாங்க. வைப்போம். உடைச்சி பார்க்கும்போது பார்த்தா அங்கே புதையல் இருக்கும். தனக்கான புதையல்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார். இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடை செய்ததற்கான காரணம் என்ன? ஏன் இதை அல்லாஹ் தஆலா செஞ்சான்? வகான அபூஹுமா சாலிஹா, அவருடைய பெற்றோர்கள் சாலிஹான மனிதர்களாக இருந்தார். அவர்கள் பெற்றோர்கள் சாலிஹான மனிதர்களாக இருந்த காரணத்தினால அவங்க சம்பாதிச்சு வச்ச அந்த பொருள் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அந்த பொருள் அந்த யாரிடத்தில், அந்த பிள்ளைகளிடத்தில் போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஏற்பாடை செய்கிறான். அப்படின்னு சொன்னால் ஹலாலான சம்பாத்தியம் என்பது சாதாரணமானதல்ல. அது இன்றைக்கி நாம் இழப்பதற்கான காரணம் என்னென்னா, அந்த கனாஅத் என்கின்ற அந்த தன்மை நம்மிடமிருந்து திட்டமிட்டு எடுக்கப்படுது. ஒரு காலத்தில் இந்த பொருள் இது வேணும் அப்படின்னு சொன்னால், இது 1/2 கிலோ வேணும், இது 1/4 கிலோ வேணும், இது 1 கிலோ வேணும், இது 1 லிட்டரு வேணும், லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் அந்த எது தேவையோ அந்த தேவைக்கு மட்டுமே தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அந்த இதுக்குள்ளே போகும்போதே பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளக்க போனோடனே வரவே இருக்கிறாங்க. ஒரு கையில் ஒரு வண்டியை கொடுத்துட்றாங்க. வண்டியை கொடுத்தோன்னா அவர் அந்த வண்டியில் போய் பார்க்குறதையெல்லாம் எடுத்துக்கொள், கண்டதை நீ பெற்றுக்கொள், ஆசைப்பட்டதை அடைந்து கொள் என்கின்ற அந்த தத்துவம். அல்லாஹ் அக்பர். இதற்கும் முஃமினுக்கும் சம்பந்தம் கிடையாது. அன்பானவர்களே, இந்த தன்மையை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் இது எங்கே போய் முடியும்? ஷரியத்தை மீறக்கூடிய தன்மைக்கு முடியும். இந்த கல்ச்சரே நமக்கு மாற்றமான கல்ச்சர். போய் பார்க்குறதெல்லாம் போய் எடுக்கிறது, இது தேவை அள்ளி போட்டு எடுத்துகிட்டு இவர் கடைசியாக இதை எல்லாத்தையும் சம்பாதிச்சதெல்லாம் ஒரு பாதியை, ஒரு 3/4 இதில் செலவழிச்சிடுறார். செலவழிச்சிட்டு நாளைக்கு இவருக்கு ஏதாச்சும் மருத்துவ உதவிகளோ திடீர் தேவைகளோ வருகிற பொழுது இவர் இங்கே தேவையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிறார். மன உளைச்சலுக்கு ஆகிறார். மன அழுத்தத்தின் காரணமாக பல்வேறுபட்ட நோய்களுக்கு காரணமாக ஆகிறார். எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது. சில நேரத்தில் அதற்காக அவர் உழைப்பு செய்ய ஆரம்பிக்கிறார். வட்டிகளை வாங்குகிறார், கடனை வாங்குகிறார். இந்த கடனை எப்படியாவது அடைத்து விட வேண்டுமே என்கின்ற மன அழுத்தத்திற்கு அவர் வருகிறார். வட்டியை எப்படியாவது நிவர்த்தி செய்ய வேண்டுமே என்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சிக்கு வருகிறார். அதற்காக அவர் போராடுகிறார். இப்படியாக அவருடைய இதிலே அவர் போராடுகிற பொழுது பல நேரத்தில் தொழுகையை விடுகிறார், ஷரியத்தை விடுகிறார், பல நேரத்தில் நோன்பை விடுகிறார். இப்படி ஷரியத்தை மீறுவதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் யோசித்து பார்க்கணும், அல்லாஹ் தஆலா கொடுத்ததை வைத்து நம்முடைய சம்பாத்தியம் எவ்வளவோ அதற்கு தகுந்தாற் போன்ற செலவுகளை நாம் ஆக்கிக் கொள்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறார். இப்போ இவர்கள் இந்த ஷரியத்தை மீறியதற்கான மிக முக்கியமான பண்பு என்பது இந்த கனாஅத், போதும் என்கின்ற அந்த தன்மையை இழந்தது தான். பேராசை என்கின்ற ஒரு பண்பை அவருடைய உள்ளத்திலே கொண்டு வந்தது தான் இவ்வளவு பெரிய ஆபத்திற்கு கொண்டு போய் சென்றது. அடுத்ததாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த படிப்பினையை சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபஜஅல்னாஹா நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வமௌஇதத்தல் லில் முத்தகீன். இதை உங்களுக்கு அந்த லைவில் வாழ்ந்த, அன்றைய கரண்டில் வாழ்ந்த அந்த மக்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்தினவர்களுக்கும் பாடமாக நான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சம்பவத்தை நான் வைக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். ஃபஜஅல்னாஹா நகாலல் லிமா பைன யதைஹா, அசல்ல பாடமாக வைக்கிறேன், படிப்பினைக்காக வைக்கிறேன் அப்படின்றதுக்கு நகாலன்ற வார்த்தையை பயன்படுத்த தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலா இப்ரத்துன்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பல இடத்துல பயன்படுத்துகிறான் குர்ஆனில். இப்ரத்துன்றாலும் படிப்பினை என்பதாக வரும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஆயத்துன் லி உலில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு
படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஆயத்துன்ற வார்த்தையும் இப்ரத்துன்ற வார்த்தையும் படிப்பினை என்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா நகாலன் என்பதை பயன்படுத்தியதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது படிப்பினை. என்ன படிப்பினை தெரியுமா? உன்னுடைய மனோ இச்சைக்காக ஷரியத்தை திருப்ப நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 2 உலகத்திலேயுமே தண்டனை இருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கை என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா நகாலன்ற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுறான். ஏன்னா நகாலன்றது படிப்பினை அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுத்தாலும் எச்சரிக்கை என்பதாக அல்லாஹு தஆலா இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறான். சரி, இந்த எச்சரிக்கைன்ற வார்த்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், 2 உலகத்தினுடைய தண்டனையை குறித்து அல்லாஹு தஆலா எங்கே பேசுகிறானோ அந்த இடத்துல அல்லாஹு தஆலா நகாலன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அப்படின்றத நாம் யோசிக்கணும். சில தண்டனைகள் இருக்குது, அது மறுமையில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இந்த உலகத்தில் அவருக்கு தண்டனை கிடையாது. இன்னொரு சில தண்டனைகள் இருக்குது, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பான், அந்த உலகத்தில் மறு உலகத்தில் அவருக்கு தண்டனை கிடையாது. ஏதாச்சும் லைட்டாக ஏதாச்சும் சின்னதாக தவறு ஏதாச்சும் செஞ்சுட்டோம், போயிட்டே இருக்கும்போது கால் இடிச்சிரும், கால் எங்கேயாச்சும் இடிச்சிரும், ரத்தம் வரும். அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது அவருக்கு உண்டான மகுஃபிரத்துன்றாங்க. என்ன மகுஃபிரத்? தெரியாமல் ஏதாச்சும் தவறு செஞ்சிருப்பார், அந்த தவறுக்கு மறுமையில் இவர் தண்டனை கொடுத்துடக்கூடாது அல்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு சின்னதாக ஒரு வேதனையை கொடுத்து அந்த இது சரியாக போச்சுக்கோ என்பதாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நாம் அது கூட வேண்டாம்னு சொல்லி நம்ம இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் செஞ்சுவதன் மூலமாக அந்த ஆபத்து கூட இல்லாமல் போயிடும்ன்றது வேறு விஷயம். இங்கே சில தண்டனைகள் மறுமையில் இருக்கிறது, சில தண்டனை இந்த உலகத்திலே இருக்கிறது, சில தண்டனை 2 உலகத்திலேயுமே இருக்கிறது. அந்த 2 உலகத்திலேயுமே இருக்கக்கூடிய தண்டனை எது அப்படின்னு சொன்னால், அவைகளில் உள்ள முக்கியமானது என்னென்னா, ஷரியத்தை இந்த உலகத்திற்காக விளையாட்டு பொருளாக ஆக்குவது. இந்த உலகத்தினுடைய ஆசைக்காக, ஆசையை முன்னிறுத்தி ஷரியத்தை ஒரு விளையாட்டு பொருளாக தன்னுடைய இஷ்டத்திற்கு மாற்றக்கூடியவர்களாக, அதிலே கருத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது 2 உலகத்திலேயுமே தண்டனையை பெற்றுத்தரும் என்கின்ற எச்சரிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தான் அல்லாஹ் தஆலா நகாலன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதே வார்த்தையை அல்லாஹ் தஆலா எங்கே பயன்படுத்துகிறான்னா, ஃபிரௌனை குறித்து பேசும் பொழுது ஃபிரௌனை அழிச்சிட்டு அல்லாஹ் இதை சொல்கிறான், நகாலன்ற வார்த்தையை சொல்கிறான். எவனெல்லாம் இந்த உலகத்தில் பெருமையோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபிரௌனுடைய பாடம் என்பது, சரித்திரம் என்பது மிகப்பெரிய எச்சரிக்கையான பாடம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று இந்த உலகத்தினுடைய ஆசைக்காக அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் யாரெல்லாம் விளையாடுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த குரங்குகளாக மாற்றப்பட்ட இந்த சமுதாயத்தினுடைய சரித்திரம் மிகப்பெரிய எச்சரிக்கையான பாடம் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கிறார். சரி, எச்சரிக்கையான பாடம் அப்படின்னு சொன்னவன் அல்லாஹ் தஆலா அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. மௌஇதத்தல் லில் முத்தகீன் என்று எதற்காக சொல்லணும்? மௌஇதத்தல் லில் முத்தகீன் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இது எச்சரிக்கைன்னு சொல்லும்போது அங்கே நல்லவர்களும் அதில் படிப்பினை பெறதான் போகிறான். இங்கே வேகமாக போகாதீங்க, இது விபத்து பகுதி என்பதாக போர்டு போட்டிருக்குன்னா அந்த போர்டு வேகமாக போகிறவனுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லை, மெதுவாக போகக்கூடியவனுக்கும் அது யூஸ்ஃபுல்லு தான். அப்படி இருக்கிற பொழுது நகாலன் என்பதாக அல்லாஹ் தஆலா போட்டதற்கு பின்பு இங்கே யார் இரையச்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இதில் படிப்பேன் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா தனியாக சொல்கிறான், அவர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு இது எச்சரிக்கை. மௌஇதத்தல் லில் முத்தகீன், இரையச்சம் கொண்டவர்களுக்கு உபதேசமாக இது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கு மென்மையாக தனியாக சொல்லி காண்பிப்பதன் மூலமாக எந்தெந்த அடியார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அந்தந்த அடியார்களிடத்திலே தகுதி வாரியாக நான் நடப்பேன் என்பதனுடைய சுட்டி காட்டுதலும் இதிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரில் ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். அதாவது சொர்க்கவாசிகளை குறித்து பேசும் பொழுது ஒரு செய்தியை சொல்கிறான். இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஅஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய சில நல்லடியார்கள் அவர்கள் காஃபூர் என்கின்ற உயர்தரமான பானத்தை அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான். அது சொல்லிட்டு அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும்போது வயுஸ்கவுன மின் கஅஸின் கான மிஸாஜுஹா ஜஞ்சபீலா அப்படின்னா,
சொர்க்கவாசிகளில் சிலர் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஜஞ்சபீல்ன்ற பானத்தை அவர்களுக்கு என்ன செய்யப்படும், பணியாளர்களினால் புகட்டப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. ஒன்று, அவர்களாகவே எடுத்து குடிக்கக்கூடிய கேட்டகிரி. எடுத்து குடிக்கக்கூடிய கேட்டகிரியில் அல்லாஹ் தஆலா கொடுக்குற அந்த ஜூஸ் வந்து காஃபூர்ன்ற ஜூஸ். யஷ்ரபூன மின் காஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா வயுஸ்கவுன மின் காஸின் கான மிஸாஜு ஜன்ஜபீலா. இங்கே அல்லாஹ் சொல்லும் பொழுது இவர்களுக்கு புகட்டப்படுறாங்க. இவர் கையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். இவர்களுக்கு அன்பான முறையிலே புகட்டுவார்கள் பணியாளர்கள், சுவனத்தினுடைய பணியாளர். இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பானம் என்பது வேறு, ஜன்ஜபீல். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரவணைப்பை வைத்து அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பே ஊட்டி விடுவான். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அவர்களுக்கு ஊட்டக்கூடிய பானம் என்பது தஹூரன் என்று சொல்கிறான். தஹூரான பானத்தை அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பு ஊட்டுவான் என்று சொல்ல அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஆமீன். இப்போ இங்கே நாம் கவனிக்கணும், எல்லாமே சொர்க்கவாசி தான், எல்லாமே அல்லாஹ்விற்காக வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய செயல்களுடைய படித்திரத்தை வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே நடந்து கொள்கிறான். அது விஷயத்தில் என்ன செய்கிறது இல்லை, நீதம் தவறுறது இல்லை, கரெக்டாக இருக்கிறான் அப்படின்றத இங்கே அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காமிக்கிறான். அதாவது சில இடத்துல நம்ம வந்து பொதுவாக துவா செய்வோம், சில இடத்துல சில மனிதர்களை குறிப்பிட்டு துவா செய்வோம். அப்படி குறிப்பிட்டு துவா செய்யாதீங்க. அப்படி குறிப்பிட்டு துவா செஞ்சாக்க மற்றவங்களுக்கு வருத்தமாக இருக்காதா என்பதாக சில பேர் வந்து கேட்குறது உண்டு, சில பேர் நினைக்கிறதும் உண்டு. அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக யாரையும் பாகுபாடு காட்டியதில்லை, யாரிடத்திலையும் அவர்கள் என்ன செய்கிறது, யாரையும் ஒதுக்கியதில்லை. அதே நேரத்தில் தகுதி உள்ளவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தாமலும் இருந்ததில்லை. தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், மேன்மையானவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை அடையாளப்படுத்தவும் செய்தார்கள். அப்படி அடையாளப்படுத்துகிற காரணத்தினால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே நமக்கு தனியாக தெரியும். எல்லா சஹாபாக்களும் தெரிந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இங்கே ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் தனியாக தெரிந்ததற்கான காரணம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதி உள்ளவர்களை அவர்களுக்கான மரியாதையை கொடுப்பதும் நீதம். சமமாக நடந்துக்கிறன்ற பேரில் தகுதி உள்ளவர்களையும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் தகுதி இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறார், அவரை ஒதுக்கி விடவும் கூடாது. அதுதான் விஷயம். அல்லாஹு தஆலா இங்கு அதை தான் சுட்டி காண்பிக்கிறான். நகாலல் லிமா பைன யதைஹிம் வமா கல்ஃபஹும் வமௌஇலத்தல் லில் முத்தகீன். அவர்களுக்கான பொதுவான மனிதர்களுக்கு எச்சரிக்கையாகவும் முத்தகீன்களுக்கு உபதேசமாகவும் நான் இந்த சம்பவத்தை வைக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு இன்னொரு செய்தி அல்லாஹ் தஆலா உணர்த்தி காண்பிக்கிறான். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கடுகளவு நன்மை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள், அதை பார்ப்பீர்கள். கடுகளவு பாவம் செய்தாலும் அதற்குண்டான பிரதிபலனையும் நீங்கள் மறுமையிலே பார்க்காமல் செல்ல மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிப்பதன் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளை மிகவும் கவனமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.